வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமேட்டிக்ஸ் எக்ஸாம் மெட்டடா எம்சிக்யூ ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் பேட்ச் ப்ரொவைட் பண்றேன். ஸோ என்னுடைய கிளாஸஸ் வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டு வரோம். ரெகுலரா சேனலை ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ரிலேட்டட் அந்த யூனிட்டுக்கு மட்டும் தனியாக ஃபார்முலா மாரி ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ இது ஒவ்வொரு யூனிட்டுக்குமே ரெடி பண்ணிட்டு வருவேன். ஸோ இது எல்லாமே வந்து என்னுடைய டெஸ்ட் பேட்ச் குரூப்ல இருக்கவங்களுக்கு குரூப்ல போஸ்ட் பண்ணுவேன். ஸோ கம்ப்ளீட்டா ஃபார்முலா புக் யூஜிடிஆர்பி ஃபார்முலா புக்னு ஒரு புக் ரெடி பண்ணிட்டு வரேன். ஸோ அது வந்து கம்ப்ளீட்டா நெக்ஸ்ட் சண்டே ரெடி ஆயிடும். யூஜிடிஆர்பி ஃபார்முலா புக்ஸ் ஆல் யூனிட் ஃபார்முலாஸ் இந்த புக்ஸை வந்து வாங்கிக்கங்க. ஸோ ரொம்ப முக்கியமான புத்தகம். இது வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். எப்போ நீங்க புக் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லிடுவேன். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் வித் டீடைல் சொல்யூஷனோட உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 புக்லெட் போட்டிருக்கேன். ஸோ அந்த 4 புக்லெட் எம்சிக்யூஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். இதில் ஒரு புக்லெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் மட்டும் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் புக்லெட்டை வாங்கிக்கிங்க. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு 150 மேத்தமெட்டிக்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்பேன் வித் டீடைல் எக்ஸ்பிளனேஷனோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அப்படியே இருக்கும் அதில். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மில் என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்கு, எதை யூஸ் பண்ண போறோம், எதை மேக்ஸிமம் நம்ம அப்ளை பண்ணுவோம் அப்படின்றத பார்த்துடலாம். ஜென்ரலா லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி எப்படி டிஃபைன் பண்ணுவோம்? இன்டெக்ரல் 0 to infinity e power minus st into f of t into dt. ஸோ இது வந்து ஒரு கண்டினியூஸ் ஸ்பேஸ் கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருந்தால் போதும். ஆனால் இன்டர்வல் 0 to infinity. ஸோ எஃப் ஆஃப் டி வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு பீஸ் வைஸ் கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருக்கணும். ஓகே, வேற எதுவும் தேவைப்படாது. ஸோ இதுக்குள்ள இருக்கிற டேட்டா அவ்வளோதான். ஸோ லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் கண்டுபிடிக்கிங்க அப்படின்னா அந்த பிரேக்கிங் ஆஃப் இன்டர்வல்ல வந்து ஃபங்க்ஷன் வந்து பவுண்டடா இருக்கணும், as well as கண்டினியூஸா இருக்கணும். இந்த த்ரோட் இன்டர்வல் 0 to infinity. ஸோ இது வந்து ஒரு கீ பாயிண்ட் நோட் பண்ணிக்கங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கீ பாயிண்ட். ஓகே. நெக்ஸ்ட் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் எலிமெண்ட்ரி ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் எப்படிலாம் அப்ளை பண்ணுவோம் ஃபங்க்ஷன்ஸ்க்கு பார்க்கலாம். எல் ஆஃப் ஒன்னோட வேல்யூ வந்து 1/s. நீங்க என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் எஃப் ஆஃப் டிக் பதிலாக இங்க 1 போட போறீங்க. ஸோ எல் ஆஃப் 1 ஈக்குவல் டு இன்டெகிரல் 0 to infinity e power minus st into இது 1 into dt. ஸோ இன்டெகிரல் 0 to infinity e power minus st into dt. ஏன்னா இங்க எஃப் ஆஃப் டி வந்து இங்க 1 அதுதான் உட்கார வச்சிருக்கோம். ஸோ இது வந்து e power minus st divided by minus s 0 to infinity போட போறீங்க. அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் போட்டீங்கன்னா 1/s வரும். ஓகே. ஸோ அதுதான் அது. அப்போ எல் ஆஃப் டி பவர் எண்ணுக்கு வந்து n ஃபேக்டர் டிவைட் பை s பவர் n plus 1. எல் ஆஃப் e பவர் at வந்து 1/s minus a. இதுல எல் ஆஃப் e பவர் மைனஸ் et கேட்டா 1/s plus a போடுங்க. சாரி, இங்க பிளஸ் a இருந்தா 1/s minus a, அது மைனஸ் a இருந்தா 1/s plus a. L of sin 80 வந்து a by s square plus a square. L of cos 80 வந்து s by s square plus a square. L of sin hyperbolic 80 வந்து a by s square minus a square. L of cos hyperbolic 80 வந்து s by s square minus a square. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. ஆல்ரெடி ட்ரிக்னாமெட்ரிக்கு ஃபார்முலா கேட்டிருந்தீங்க. ட்ரிக்னாமெட்ரி ஷீட் ரெடி பண்ணிடுறேன். ஸோ அதுவுமே நீங்க லேப்லாஸுக்கு அப்ளை பண்ணி சால்வ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு சில கொஸ்டின்லாம் கேட்பாங்க, எல் ஆஃப் sin t into cos t வேல்யூ என்னன்னு கேட்டாங்கன்னா ஜஸ்ட் இந்த ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா போட்டு அடிச்சு கொண்டு வர மாதிரி பண்ணுவேன். ஸோ இது எல்லாமே நான் ஃபார்முலா கலெக்ஷன்ஸ்ல கொடுவேன், கிளாஸஸும் கொடுத்துட்டு வருவேன். ரெகுலரா கிளாஸஸும் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லேப்லாஸ்ல வந்து லீனியாரிட்டி எப்படி இருக்கும்? எல் ஆஃப் ஏ எஃப் ஆஃப் டி பிளஸ் பி ஜி ஆஃப் டி வந்து எல் ஆஃப் எஃப் ஆஃப் எஸ் பிளஸ் பி ஆஃப் ஜி ஆஃப் எஸ்னு எழுதிக்கலாம். இப்போ ஒரு ஏடியா இருந்தால் இது ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி. அதாவது என்னன்னா எல்லுக்கு லேப்லாஸ் அப்ளை பண்ணிட்டு எஸ்க்கு பதிலாக எஸ் மைனஸ் ஏவை ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகே, சப்போஸ் இங்கே ப்ளஸ் இருந்தால் எஸ்க்கு பதிலாக எஸ் மைனஸ் எஸ் பிளஸ் ஏவை ரீப்ளேஸ் பண்ணுறீங்க. ஸோ மைனஸ் இருந்தால் எஸ் மைனஸ் ஏ ரீப்ளேஸ் பண்ணுறீங்க, அவ்வளோதான். ஓகே, புரியுதுங்களா? அடுத்து இது வந்து ஷிஃப்டிங் அகைன். இது வந்து உங்களுக்கு என்னன்னா செகண்ட் ஷிஃப்டிங் ஃபார்முலா. எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி மைனஸ் ஏ யூ ஆஃப் டி மைனஸ் ஏ இருந்தால் இ பவர் மைனஸ் ஏ இன்ட்டு எஃப் ஆஃப் எஸ். இது வந்து எல் ஆஃப் எஃப் ஆஃப் டியோட ட்ரான்ஸ்ஃபார்ம். கேபிட்டல் எஃப் ஆஃப் எஸ்ன்றது எல் ஆஃப் எஃப் ஆஃப் டியோட லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஓகே. ஸோ மல்டிபிலிட்டி ஃபார்முலா டி பவர் என்னன்னு பார்த்துக்குங்க. ஸோ எல் ஆஃப் டி பவர் எஃப் ஆஃப் டி வந்து நத்திங் பட் மைனஸ் 1 பவர் டி பவர் டிவைட் பை டிஎஸ் பவர் எல் ஆஃப் எஃப். இது ஆக்சுவலாக எப்படி கூட இருக்கலாம். எல் ஆஃப் டி ஸ்கொயர் இன்டூ சைன் டி, எல் ஆஃப் டி கியூப் இன்டூ காஸ் டி, எல் ஆஃப் டி பவர் 5 இன்டூ சைன் டி இன்டூ காஸ் டி. ஸோ இது போல இந்த ப்ராடக்ட்ல வர ஃபங்க்ஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நீங்க டெரிவேட்டிவ் ரூல் யூஸ் பண்ணி போட்டு போயிலே இருக்கலாம். ஸோ இதுக்கு ஃபார்முலா பாருங்க, மைனஸ் 1 பவர் n, இது nth டெரிவேட்டிவ் ஆஃப் எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி, அவ்வளவுதான். ஸோ இதுக்குள்ள என்னென்ன ரூல்ஸ் உள்ள வருதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டே வாங்க. ஃபார்முலாஸ் ரொம்ப முக்கியம், மறந்துடக்கூடாது. ஸோ இதுவே உங்களுக்கு கொஸ்டினா கூட கேட்பாங்க. அடுத்து 1/t ஃபார்மேட் எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி பை டி என்ன இன்டெகிரல் s to infinity f of u into du. இது வந்து எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி. இந்த கேபிட்டல் எஃப் ஆஃப் யூன்றது எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி அர்த்தம் வித் ரெஸ்பெக்ட் டு யூ வேரியபிளுக்கு. அடுத்து டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பார்ப்போம். எல் ஆஃப் எஃப் டேஷ் ஆஃப் டி வந்து s into f of s minus f of 0. டபுள் டெரிவேட்டிவ் ஆஃப் லேப்லாஸ் வந்து s ஸ்கொயர் into f of s minus s into f of 0 minus s f dash of 0. nth டெரிவேட்டிவ் ஆஃப் f of t வந்து s power n into f of s minus s power n minus 1 into f of 0 and so on minus f for n minus 1 f of 0. ஓகே, இதெல்லாமே வந்து நம்ம டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி லேப்லாஸ் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டீல டிஃபைன் பண்ணுற லேப்லாஸ்க்கு என்ன ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் அப்ளை பண்ணிக்கலாம் பாருங்க. எல் ஆஃப் இன்டெகிரல் 0 to t f of t dt இருந்தால் f of s by s. ஸோ டிஆ இருந்தால் 1/sன்னு போட்டுக்கிறீங்க. டபுள்னா 1/s ஸ்கொயர் அப்படியே போட்டு கன்வெர்ட் பண்ண வேண்டியதா. ஓகே, இது கன்வால்யூஷன். இது ஆல்ரெடி நமக்கு தெரியும். இது கன்வால்யூஷன்ஸ் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பீரியாடிக் ஃபங்க்ஷனோட லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஃபார்முலா கேட்டுருவாங்க. மைண்ட் நோட் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான நோட்டு. எஃப் ஆஃப் டி இஸ் பீரியட் ஆஃப் டிஆ இருந்தா
L of f of t nothing but 1 by 1 minus e power minus st integral 0 to infinity 0 to t e power minus st into f of t into dt. அடுத்து இனிஷியல் அண்ட் ஃபைனல் வேல்யூ ப்ராப்ளம். இது ரொம்ப முக்கியமான தியரம் வந்து. இந்த தியரத்தை வச்சு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நான் டெஸ்ட் பேட்ச்ல கேட்டிருக்கேன், ஆல்ரெடி முடிச்சு கொடுத்துருக்கேன். ஸோ அதையுமே நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. லிமிட் t tends to 0 f of t வந்து லிமிட் s tends to infinity s into f of s க்கு ஈக்குவல். லிமிட் t tends to infinity f of t வந்து லிமிட் s tends to 0 s into f of s க்கு ஈக்குவல். இங்க 0 வந்தா இங்க இன்ஃபினிட்டி, இங்க இன்ஃபினிட்டி வந்தா இங்க s. இங்க f of t இது எல்லாமே f of t, இது s into f of s அவ்வளவுதான். ஸோ டீல ஆரம்பிச்சா ஃபைனல், எஸ்ல ஆரம்பிச்சா t 0 கூட ஆரம்பிச்சோம்னா இனிஷியல், t இன்ஃபினிட்டில ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைனல் வேல்யூ. அடுத்து இன்வெர்ஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் L இன்வெர்ஸ் ஆஃப் s minus a வந்து e power at. அதே போல L இன்வெர்ஸ் ஆஃப் 1 by s plus a இருந்தா e power minus at போடும். எங்கெல்லாம் அந்த பிளஸ் a வருதோ அதெல்லாம் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அவ்வளோதாங்க. இது எல்லாமே உங்களுக்கு இன்வெர்ஸ் லாப்லாஸ் தெரியும். இது ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. ஸோ இதுவுமே நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்றச்சு, ஸோ எக்ஸ் டபுள் டேஷ்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த டேர்ம் வந்து நீங்க இப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். அதே போல எக்ஸ் டேஷ்னு கொடுத்தாங்கன்னா இந்த டேர்ம் இப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். இது ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோதான். இதுக்கப்புறம் டேரெக்டாகவே நீங்கள் எக்ஸ் ஆஃப் எஸ் எடுத்துட்டு இன்வெர்ஸ் லாப்லாஸ் கண்டுபிடிக்க வேண்டியதான். இது ரிலேட்டான கொஸ்டின்ஸ் டெஸ்ட் பேட்ச் கிளாஸஸ் நான் வீடியோ கொடுத்துட்டு வரேன், சேனலை ஃபாலோ பண்ணுங்க. கம்ப்ளீட்டாக ஃபார்முலா ஷீட் ரெடி பண்ணுறேன். ஸோ ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன், குட்டி ஃபார்முலா புக் வரும். ஓகே, இது இல்லாமல் நிறைய கண்டென்ட் நான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் கொடுத்துட்டே வருவோம், அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.